அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலில் விவோ Y91i ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேயில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம பாருங்கள் ஐ ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை டைம் செட் பண்ணணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும், அதாவது நைட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு ஐ ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் எண்ட் அந்த டைமை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்து பாருங்கள், ஃபாண்ட் ஸ்டைலையும் இந்த டிஸ்பிளே ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அது மாதிரி ஃபாண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஹியூஜ் அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாருங்கள், தேர்ட் பார்ட்டி ஆப் டிஸ்பிளே ரேஷியோன்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறப்ப அதோட டிஸ்பிளே வந்து எவ்வளோ சைஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேஃப் ஏரியா டிஸ்பிளேன்னு இருக்குது, அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணுமோ, சேஃப் ஏரியா டிஸ்பிளே வேணுமா இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனிப்பட்ட ஆப்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். விவோ Y91iயில் எப்படி கால் ரெக்கார்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோனை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரெக்கார்ட் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலேயே இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பாருங்கள், டோன்ட் ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்கலி, ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோன்னா எல்லா காலுமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிடும். இதில் பாருங்கள், ரெக்கார்ட் கஸ்டம் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நம்ம ஒரு சில கான்டாக்ட்ஸ் மட்டும் எனக்கு கால் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த கால்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி லாக் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன், தீம், வால்பேப்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், லாக் ஸ்க்ரீன் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி லாக் ஸ்க்ரீனுக்கு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன தீம் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்பேப்பரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செட்டிங்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக் அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் ஆப் என்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி உள்ளே போகணும். அதில் என்னென்ன ஆப்ஸுக்கெல்லாம் லாக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஆப்லாம் லாக் ஆகிடும். அது மாதிரி லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணி உள்ளே போகிறப்ப நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தமிழ் கூட இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே தமிழில் வரும். அது மாதிரி என்ன லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே செட்டிங்ஸில் ஸ்மார்ட் மிரரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீடியோ மிரரிங், இமேஜ் மிரரிங், மியூசிக் மிரரிங் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே செட்டிங்ஸில் ஸ்மார்ட் வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம இதில் எதை எனேபிள் பண்ணுறோமோ அதை நம்ம ஸ்க்ரீனை லாக் பண்ணி வச்சோன்னா அது யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நான் ஸ்லைட் அப்பர் டு அன்லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை எனேபிள் பண்ணதால் இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கப்ப நம்ம கீழே இருந்து அப்பர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடும். அது மாதிரி அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் கால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் ஸ்மார்ட் ஆன்சர், ஸ்மார்ட் ஸ்விட்ச், ஸ்மார்ட் மியூட் இது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்மார்ட் கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னா, அதில் இருக்கிற வால்யூம் டவுன் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப, அதாவது ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கிறப்ப வால்யூம் டவுன் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத இருக்குது. இப்போ பாருங்கள், டர்ன் ஆன் ஆர் ஆஃப் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இப்போ நான் அது மாதிரி வால்யூம் டவுன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆனிச்சு. அது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஆப்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெக்கார்ட் ஆடியோ, ஓப்பன் கேமரா, ஓப்பன் ஃபேஸ்புக், இல்லை ஏதாவது ஒரு ஆப்பை கூட இது மூலமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் பாருங்கள், கீழேருந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணுறப்ப இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன வேணுமோ அதை கூட எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்மார்ட் மிரரிங் வந்து மேலே எனக்கு மெயினில் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். அது மாதிரி பவர் ஆஃப் பட்டன் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். அப்போ நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் அப் பண்ணுறப்ப ஈஸியாக அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்வைப் அப் பண்ணுறப்ப பாருங்கள், எஸ்கே ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்ப அதில் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த ஆப்பையும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஃபோன்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த எஸ் கேப்சரில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த எஸ் கேப்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ளணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.